Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸில் வர ஃப்ரேசஸ் வந்து பார்க்க போகிறோம். இது பார்ட் 8. இந்த பார்ட்டில் நாம் பார்க்க போகிற ஃப்ரேசஸ் எல்லாமே டபுளிங் பிரின்சிபல் கான்செப்ட் பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? இதில் நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வார்த்தை இன்தயர். இப்போ நம்ம இன்னுன்றத ஃபர்ஸ்ட் பிளேஸில் என் எழுதுவோம். இன்தயர் அப்படின்னா என் அப்படியே டபுள் பண்ணி எழுதணும். அடுத்து ஐநோன்றதை எப்படி எழுதுவோம்னா ஐ எழுதிட்டு என் அப்படியே ஜாயின் பண்ணி எழுதிடுவோம். இதே ஐநோ டேரிஸ் அப்படி வருதுன்னா ஐநோவை அப்படியே டபுள் பண்ணி எழுதிட்டு இஸ்ஸுக்கு எஸ் சர்க்கிள். அடுத்து டேக்குன்றதை நம்ம எப்படி எழுதுவோம்னா டி கே. இதுவே டேக் தயர் வே. இதுக்கு என்ன பண்ணணும்னா டேக் அப்படியே டபுள் பண்ணிடணும். டபுள் பண்ணிட்டு வே ஸ்டோக்கு டேக் தயர் வே. அடுத்து ஐ கேன் பி. இதை எப்படி எழுதுவோம்னா ஐ கேன் பி இப்படி எழுதுவோம். இதுவே ஐ கேன் பி தேர். இந்த தேருக்கு முன்னாடி இருக்கிற பியை டபுள் பண்ணணும், அவ்வளோதான். ஐ கேன் பி தேர் இப்படி வந்து எழுதணும். அடுத்து ஹேஸ் டு பி. இதை எப்படி எழுதுவோம்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் சர்க்கிள் அப்புறம் டு பி. இதுவே ஹேஸ் டு பி தேர் அப்படி வந்துச்சுன்னா இந்த தேருக்கு முன்னாடி இருக்கிற டு பியை டபுள் பண்ணணும். ஹேஸ் டு பி தேர் இப்படி வந்து எழுதணும். அடுத்து அப்பான். இதுக்கு நம்ம செகண்ட் பிளேஸில் பன் ஸ்டோக்கை வந்து எழுதுவோம் அப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பான் தயர் அப்படி வந்து வரப்ப இந்த தயருக்கு முன்னாடி இருக்கிற அந்த பன் அதை டபுள் பண்ணணும். இப்படி எழுதணும் அப்பான் தயர் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, இந்த பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இதில் இருக்கிற ஃப்ரேசஸ் ஒன்றுத்தையுமே ஆஃப் பேஜ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் இந்த சாப்டருக்கு உண்டான கிராமலாக்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். தேங்க்யூ.